மதுரை சிந்தாமணி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கி போதையில் 4 இளைஞர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதன் சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா? போலீசார் தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக போதுமே. அதாவது மதுரை சிந்தாமணி பகுதியில் ஆயுதங்களுடன் மது போதையில் இளைஞர்கள் சுமார் சிந்தாமணி பகுதி முழுவதும் உள்ள 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள மேட்டுப்புஞ்சை, குருநாதர் கோவில் தெரு, நடுத்தெரு, காளியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட தெருகளில் போதையில் இளைஞர்கள் நள்ளிரவு சுமார் 12:40 மணி அளவில் பகுதி முழுவதும் சுற்றித் திரிந்து அந்த பகுதியில் உள்ள வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனம், வேன், சேர் ஆட்டோ உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை அடித்து நொறுக்கி அட்டூழியம் செய்துள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் அதிகாலையில் எழுந்து காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் மது போதையில் வாகனங்களை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து மது போதையில் வாகனங்களை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.